ஸோ வெல்கம் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா நியூரோ அனாட்டமியில் செரிப்ரம். ஸோ செரிப்ரம் அப்படிங்கிறது பிரெயினில் 80% நமக்கு செரிப்ரம் தான் இருக்கும். அதுக்கு நமக்கு செரிபெல்லம், பான்ஸ், மெடுலா அப்படின்னு கீழே வருவாங்க. ஸோ இந்த செரிப்ரம்ல முக்கியமாக 4 லோப்ஸ் இருக்கு. ஸோ இந்த செரிப்ரம்ல நான் பிரிச்சேன்னா ஃபர்ஸ்ட் பவுண்டரி சென்ட்ரல் சல்கஸ்ம்பாங்க. சல்கஸ்னா குழி, கைரஸ்னா மேல். சரிங்களா? ஸோ இது சென்ட்ரல் சல்கஸ்ம்பாங்க. பின்னாடி இருக்கிறது பரேட்டோ ஆசிபிட்டல் சல்கஸ்ம்பாங்க. இங்க இருக்கிறது லேட்டரல் சல்கஸ்ம்பாங்க. ஓகே. ஸோ இதுல ஃப்ரண்ட் ஏரியா இருக்குதான் ஃப்ரண்டல் லோப், which will mainly focus on memory, cognitive, personal behavior அப்படிம்பாங்க. மோட்டார் லேர்னிங்கும் பண்ணும், மெமரியும் பண்ணும். அப்படியே பின்னாடி பரேட்டல் லோபும்பாங்க. இது வந்து முக்கியமா சென்சேஷன் தான் சப்ளை பண்ணும். ஸோ இட் கவர்ஸ் சென்சேஷன். பின்னாடி இருக்கிறது ஆசிபிட்டல் லோபும்பாங்க, which covers vision. சைடுக்கு டெம்போரல் லோபும்பாங்க, which covers hearing. இப்படி நம்ம பேசிக்கா படிச்சிருப்போம். சரிங்களா? ஸோ அதுல இருந்து நமக்கு பான்ஸ், மெடுலா கீழே வரும். இங்க நமக்கு செரிபெல்லம் வரும். இதுதான் பிரெயினோட நார்மல் ஸ்ட்ரக்சர். ஓகே. ஸோ இதுல இந்த ஃப்ரண்டல் லோபை பத்தி மட்டும் இப்ப நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகேயா? ஓகே. ஸோ இப்போ வாட் இஸ் ஃப்ரண்டல் லோப்? ஸோ நம்ம படிச்சிருக்கோம் இந்த ஃப்ரண்டல் லோப் அப்படிங்கிறது காக்னிட்டிவ், பர்சனல் பிஹேவியர், முக்கியமா மோட்டார் பிளானிங் படிச்சிருக்கோம். இந்த ஃப்ரண்டல் லோப்ல நிறைய விதமான ஏரியாஸ் இருக்குன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகே. ஸோ இப்போ இந்த ஃப்ரண்டல் லோப் ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ இந்த சென்ட்ரல் லோபோட ஃபர்ஸ்ட் பவுண்டரிஸ் பார்த்துருவோம். பவுண்டரிஸ்னா அதோட கான்செப்ட் தெரியும்ல, எல்லை, இதை தாண்டி போகாது அப்படின்னு. ஸோ இதோட பவுண்டரி என்ன பார்த்தோம்னா சென்ட்ரல் சல்கஸ் அண்ட் தென் திஸ் லேட்டரல் சல்கஸ். ஸோ இப்போ இப்படி இருக்கிறதுனாலதான் எனக்கு இந்த ஏரியா எனக்கு ஃப்ரண்டல் லோபுங்க. ஸோ இதுக்குள்ள என்னென்ன ஏரியாஸ் இருக்கு? ஸோ த பவுண்டரிஸ் ஆஃப் ஃப்ரண்டல் லோப் என்னன்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் சல்கஸும் லேட்டரல் சல்கஸும் தான். ஓகேவா? ஓகே. ஸோ இதோட பிராட்மேன் ஏரியா, ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஏரியா நம்பர். ஸோ இந்த பிராட்மேன் ஏரியா வந்து இந்த சென்ட்ரல் லோபோட இந்த ஃப்ரண்டல் லோபோட பிராட்மேன் ஏரியா என்னன்னா நம்பர் 4 அப்படிங்க படிச்சுக்கோம். ஓகே. ஸோ இப்போ நான் இதை எப்படி பிரிப்பேன் பார்த்தீங்கன்னா, மொதல் ஏரியா ப்ரீ சென்ட்ரல் கைரஸ் அப்படிங்க அனாட்டமிக்கலாம். ஸோ சென்ட்ரல் சல்கஸுக்கு முன்னாடி ஆன்டீரியர் ஏரியா ப்ரீ சென்ட்ரல் கைரஸ். அதுக்கான பிசியாலஜிக்கல் நேம் என்னன்னு பார்த்தோம்னா பிரைமரி மோட்டார் கார்டெக்ஸ். புரியுதா? எங்க பிரைமரி மோட்டார் கார்டெக்ஸ். ஸோ இந்த பிரைமரி மோட்டார் கார்டெக்ஸோட வேலை என்னன்னு பார்த்தோம்னா இட்ஸ் மெயின்லி இன்வால்வ் வாலண்டரி மூவ்மெண்ட்ஸ். ஸோ இந்த பிரைமரி மோட்டார் கார்டெக்ஸோட வேலை என்னன்னா வாலண்டரி மூவ்மெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே, குட். அடுத்த ஏரியா என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு இருக்கிறது மோட்டார் அசோசியேட்டட் ஏரியா. இந்த மோட்டார் அசோசியேட்டட் ஏரியா எங்க இருக்குன்னா அப்படியே ஃப்ரண்ட் பிரைமரி மோட்டார் கார்டெக்ஸ்க்கு முன்னாடி தான் மோட்டார் அசோசியேட்டட் ஏரியா இருக்கும். இதுல மொத்தம் 2 ஏரியா இருக்கு. மோட்டார் அசோசியேட்டட் கார்டெக்ஸ் 2 ஏரியா, ப்ரீ மோட்டார் கார்டெக்ஸும் சப்ளிமெண்டரி மோட்டார் கார்டெக்ஸும் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மோட்டார் அசோசியேட்டட் ஏரியா இங்க இருக்கும். இதுல மொத்தம் 2ஆ பிரிச்சிருக்காங்க. என்னன்னா 1 ப்ரீ மோட்டார் கார்டெக்ஸ், அப்புறம் சப்ளிமெண்டரி மோட்டார் கார்டெக்ஸ். ஸோ இந்த ப்ரீ மோட்டார் கார்டெக்ஸும் சப்ளிமெண்டரி மோட்டார் கார்டெக்ஸும் சேர்த்துதான் மோட்டார் அசோசியேட்டட் ஏரியா. திஸ் வில் ஹெல்ப் த பிரைமரி மோட்டார் கார்டெக்ஸுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ப்ரீ மோட்டார் கார்டெக்ஸும் சப்ளிமெண்டரி மோட்டார் கார்டெக்ஸோட வேலைகள் என்னன்னு பார்த்தோம்னா மொத்தம் மோட்டார் அசோசியேட்டட் ஏரியான்னு எழுதுறேன். அதோட வேலை என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பிளானிங், அடுத்து சீக்வன்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்றது, இந்த இமேஜஸ் இதெல்லாம் இருக்காது. அடுத்து எக்ஸிகியூஷன்.
ஸோ ஒரு விஷயத்த பிளான் பண்றதும் அதை எப்படி பண்ணணும்னு யோசிக்கிறதும் அதை எக்ஸிக்யூட் பண்றதும் இந்த மோட்டார் அசிஸ்டட் ஏரியாவோட வேலைகள். ஓகே, அடுத்த என்ன ஏரியான்னு கேட்டீங்கன்னா ஃப்ரண்டல் ஐஃபில் விசில் சப்ளை டு த ஐ மசில்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ இந்த ஃப்ரண்டல் ஐஃபில் எங்க இருக்குன்னா இங்க இருக்கும் ஃப்ரண்டல் ஐஃபில். இந்த ஃப்ரண்டல் ஐஃபிலோட வேலை என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஃப்ரண்ட் லைஃபோட வேலை என்னன்னு பார்த்தோம்னா சொன்ன மாதிரி வாலண்டரி ஐ மூவ்மெண்ட்ஸ் வாலண்டரி ஐ மூவ்மெண்ட்ஸ் சப்ளை பண்ணுவோம். அடுத்து இன்னும் ஒரு ரெண்டு ஏரியா இருக்கு. இந்த ஏரியானா ஃபர்ஸ்ட் முக்கியமான ஏரியா சொல்லிடுறேன். இங்க பிராங்கஸ் ஏரியான்னு இருக்கும். பிராங்கஸ் ஏரியா. சோ இந்த பிராங்கஸ் ஏரியாவோட வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிராங்கஸ் ஏரியா வந்து ரெண்டு ஹெமிஸ்பியர் இருக்கு. அதுல ஒரு ஹெமிஸ்பியர்ல தான் உட்காந்துருக்கும். எங்கன்னா டாமினன்ட் ஹெமிஸ்பியர்ல தான். டாமினன்ட் ஹெமிஸ்பியர்னு எப்படி சொல்றோம்னா, இப்ப ரைட் ஹேண்டட் பர்சன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு லெஃப்ட் சைட்ல லொக்கேட் இருக்கும். லெஃப்ட் ஹேண்டட் பர்சன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ரைட் சைட்ல லொக்கேட் இருக்கும். ஏன்னா நம்ம இந்த பிரிமினல் ட்ராக் படிச்சிருக்கனால. சரியா? சோ ரைட் ஹேண்ட் ரைட் சைட்ல லொக்கேட் இருக்கும். இந்த டாமினன்ட் ஏரியா தான் பிராங்கஸ் ஏரியா லொக்கேட் இருக்கும். இப்போ நான் ரைட் ஹேண்ட் பர்சனா எனக்கு லெஃப்ட் சைட்ல லொக்கேட் இருக்கும். இதோட முக்கியமான ஒன்று பார்த்தோம்னா ஸ்பீச், ஐ மசில்ஸ், மவுத்தோட மசில்ஸ், லாரிக்ஸ், ஸ்பீச் எப்படி கொண்டு வருதுங்கிறது இது சப்ளை பண்ணும். அடுத்து இன்னும் முக்கியமா ஒரு ஏரியா இருக்கு. யாருன்னு பார்த்தோம்னா லாஸ்ட் ஏரியா. சோ இது எல்லாத்துக்குமே முக்கியமான ஆள் யாருன்னா ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். இதுதான் நிறைய ஏரியாவை ஃப்ரண்டல் லோப்ல அதிகமான ஏரியா கவர் பண்ணிருக்கிறது இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படிங்கிற ஏரியா. ஸோ இதோட வேலை என்னன்னு பார்த்தோம்னா மெமரி, லேர்னிங். ஸோ மெமரி, லேர்னிங், மோட்டார் பிளானிங், பர்சனல் பிஹேவியர். ஓகேவா? ஸோ இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸோட வேலை என்னன்னு பார்த்தோம்னா இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸோட வேலை என்னன்னு பார்த்தோம்னா மெமரி, மோட்டார் பிளானிங், லேர்னிங், அப்புறம் பர்சனல் பிஹேவியர். ஸோ அந்த ஏரியாலாம் இதான் வேலை. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு ஏரியாவும் கொஞ்சம் பிரீஃபா பார்ப்போம். சரிங்களா? ஸோ அகைன் ஒரு ரீகால் கொடுத்துட்றேன். ஸோ செரிப்ரமை பொறுத்த வரைக்கும் நமக்கு சென்ட்ரல் சர்க்கஸ், பரட்டல் ஆசிபிட்டல் சர்க்கஸ்ன்னு பிடிப்போம். அதுக்கு தான் இதுல ஃப்ரண்டல் லோபு, பரட்டல் லோபு, ஆசிபிட்டல் லோபு, டெம்பரல் லோப்னு படிச்சிருப்போம். இந்த ஃப்ரண்டல் லோபை பத்தி இப்போ டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ஃப்ரண்டல் லோபு மட்டும் இந்த ஃப்ரண்டல் லோப்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற ஏரியா என்னன்னு பார்த்தோம்னா பிரைமரி மோட்டார் கார்டெக்ஸ். இந்த பிரைமரி மோட்டார் கார்டெக்ஸோட முக்கியமான வேலைன்னு பார்த்தோம்னா வாலண்டரி மூவ்மெண்ட்ஸ் கண்ட்ரோல் பண்ணும். அடுத்து என்ன ஏரியா இருக்கு பார்த்தோம்னா நமக்கு இருக்கிறது மோட்டார் அசோசியேட்டட் கார்டெக்ஸ். இந்த மோட்டார் அசோசியேட்டட் கார்டெக்ஸ் நமக்கு ரெண்டா பிரிக்கும். ஒன்னு வந்து நமக்கு இருக்கிற ஏரியா பேர் என்னன்னா ப்ரீ மோட்டார் கார்டெக்ஸ் அப்படிம்பாங்க. அடுத்து வந்து மோட்டார் அசோசியேட்டட் சப்ளிமெண்டரி ஏரியா அப்படிம்பாங்க. ஸோ இது ரெண்டுமே நமக்கு எதுக்கு சப்ளை பண்ணணும்னா ஒரு விஷயத்த பிளான் பண்றது, எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து முன்னாடி இருக்கிற ஏரியா நமக்கு இருக்கிற என்ன ஏரியான்னு பார்த்தோம்னா ஃப்ரண்டல் ஐ ஃபீல்ட். இந்த ஃப்ரண்டல் ஐ ஃபீல்ட் சப்ளை பண்ணணும்னா நம்மளோட ஐ வாலண்டரி மூவ்மெண்ட்ஸ் கண்ட்ரோல் பண்ணும். அடுத்து இருக்கிற ஏரியா பேர் தான் பிராங்கஸ் ஏரியா. இந்த பிராங்கஸ் ஏரியா எங்க லொக்கேட் ஆயிருக்கும் பார்த்தோம்னா இந்த பிராங்கஸ் ஏரியா மோஸ்ட் காமன் லொக்கேட் இருக்கிறது டாமினன்ட் ஹெமிஸ்பியர். இப்போ ரைட் சைடு ஹேண்ட் பர்சனா லெஃப்ட் சைடு லொக்கேட் இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் பர்சனா ரைட் சைடு லொக்கேட் இருக்கும், ஒரே ஏரியா லொக்கேட் இருக்கும் ஹெமிஸ்பியர்ல. அடுத்து இருக்கிற கடைசி ஆள் தான் நமக்கு முக்கியமான ஆளு. அவர் பேர் தான்
ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். இதுதான் நமக்கு அதிகமான ஏரியா ஆக்குபை பண்ணிருக்கு. இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸோட வேலை என்னென்ன பார்த்தோம்னா, ஒரு விஷயத்த பிளான் பண்றது, மோட்டார் லேர்னிங்கு, அப்புறம் வந்து பர்சனல் பிஹேவியரு, அப்புறம் வந்து லேர்னிங்கு, அப்புறம் காக்னிட்டிவ். இதோட வேலை வந்து நம்ம ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா பிரைமரி மோட்டார் கார்டெக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த பிரைமரி மோட்டார் கார்டெக்ஸோட வேலை என்ன சொல்லிடுறேன். ஸோ பிரைமரி மோட்டார் கார்டெக்ஸ். ஸோ இந்த பிரைமரி மோட்டார் கார்டெக்ஸ் எனக்கு எங்க லொக்கேட் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லி பார்த்தோம்னா, இங்கதான் லொக்கேட் ஆயிருக்கு. ஓகேவா? பிரைமரி மோட்டார் கார்டெக்ஸ் இங்க லொக்கேட் ஆயிருக்கு. இந்த ஏரியால தான் லொக்கேட் ஆயிருக்கு பிரைமரி மோட்டார் கார்டெக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த பிரைமரி மோட்டார் கார்டெக்ஸ் இங்க ஏரியா லொக்கேட் இருக்கிறதுனால இப்போ எனக்கு இதோட எப்படி இதோட ஃபைபர்ஸ் எல்லாம் வரும் பார்த்தோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிரைமரி மோட்டார் செல்ஸ் வால்டரி மூவ்மெண்ட். ஸோ வால்டரி மூவ்மெண்ட்ஸ் நமக்கு எந்த ட்ராக் அப்ளை பண்ணும்? கார்டிகோ ஸ்பைனல் ட்ராக். ஸோ நமக்கு இதுல வரக்கூடிய ட்ராக் என்னன்னா கார்டிகோ ஸ்பைனல் ட்ராக். ஸோ இங்க இருந்து ஃபைபர்ஸ் எல்லாமே அப்படியே டிஸ்டன்ட் ஆகி கார்டிகோ ஸ்பைனல் ட்ராக் ஒன்று ஃபார்ம் பண்ணும். மோட்டார். ஸோ கார்டிகோ ஸ்பைனல் ட்ராக் அப்படின்னா சரிங்களா? ஸோ கார்டிகோ ஸ்பைனல் ட்ராக் அது ஓகே. அடுத்து என்ன ட்ராக்னு பார்த்தோம்னா கார்டிகோ பல்பார் ட்ராக். ஸோ அப்படி என்ன வந்து கார்டிகோ பல்பார் ட்ராக் என்ன பார்த்தோம்னா, முதல்ல நம்மளோட 5th நோவ் விச் மீன்ஸ் நம்ம ட்ரைஜெமினல் நோவ், அடுத்து நம்மளோட ஃபேசியல் நோவ், அடுத்து நம்மளோட அந்த ஃபேரிங்ஸ் சொல்லுவாங்கல்ல நம்மளோட 9-10 லெவல் க்ளோசோஃபரஞ்சியல், வேகஸ், அக்சசரி இவங்கெல்லாம். ஸோ நம்மளோட 9-10 லெவல், அடுத்து ஹைப்போக்ளோசல் 12. இது எல்லாமே சேர்த்தா நமக்கு கார்டிகோ பல்பார் ட்ராக் அப்படிமோ, கார்டிகோ பல்பார் ட்ராக் அப்படிமோ அதோட நியூக்ளியே இங்கதான் இருக்கும். இது அப்படியே இன்னோவேஷன் ஆகிக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் இதோட முக்கியமான ஏரியா. ஸோ கார்டிகோ ஸ்பைனல் ட்ராக்கும் கார்டிகோ பல்பார் ட்ராக்குக்கும் சப்ளை பண்ணும். இப்போ என்னன்னா இந்த நான் சொன்னோம்ல இந்த 9-10 லெவல் இதெல்லாம் என்ன இதுக்கு சப்ளை பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபேரிங்ஸ், லாரிங்ஸ், ஊலா எல்லாமே ஸ்பீச்சுக்கு ஹெல்ப் பண்றது. ஸோ அதுவும் இதுக்கு சப்ளை பண்ணும். சரிங்களா? ஹைப்போக்ளோசல் எதுக்குன்னா டங் மூவ்மெண்ட்ஸ், ஃபேசியல் எதுக்குன்னா ஃபேசியல் எக்ஸ்பிரஷன்ஸ், அண்ட் மேஸ்டிகேஷன்னா மேஸ்டிகேஷன். ஓகேவா? ஓகே. இப்போ அடுத்து ஸ்பெஷல் சொமட்டோடோபி அப்படின்னு செய்யணும். ஸ்பெஷல் சொமட்டோடோபி அப்படிங்கிறது என்னன்னா, ஸோ இதுதான் ஸ்பெஷல் சொமட்டோடோபி அப்படிங்கிறோம். இது பேர் என்ன? ஹெமன்கோலஸ். சரியா? இது பேர் ஹெமன்கோலஸ். இப்போ பிரெயினை இப்படி வெட்டினா எனக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? ஸோ இப்போ நான் இந்த ஸ்பெஷல் ஹெமன்கோலஸ் நீ பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் ஹெமன்கோலஸ்ல நல்லா கவனிச்சு பாருங்க. எனக்கு 2 ஹெமிஸ்பியர், அதாவது இப்போ ஒரு ஹெமிஸ்பியர் நான் போட்டிருக்கேன், இன்னொரு ஹெமிஸ்பியர் சைட்லயே நான் வரையறேன். இதே மாதிரி இங்க ப்ரொஜெக்ஷன் இருக்கும். ஸோ இப்போ இங்க லெக் இருக்குன்னா இங்கே எனக்கு லெக் தான் இருக்கும், இங்கே எனக்கு ட்ரங்க் இருக்கு, இந்த மாதிரி தான். சரிங்களா? ஸோ ஸ்பெஷல் ஹெமன்கோலஸ்ல நல்லா லொக்கேட் பண்ணி பாருங்க. இதுக்கு மீடியல் என்ன இருக்கு? ஸோ இப்போ நமக்கு இதுல மீடியல் சைட்ல என்ன இருக்கு, லேட்டரல் சைடு. ஸோ மீடியலா எனக்கு என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபுட், டோ, ஜெனிட்டல் ஆர்கன்ஸ், லெக், ஹிப், ட்ரங்க், நெக், அப்புறம் வந்து ஷோல்டர், ஆர்ம், எல்போ, பிரிஸ்ட், ஹெட், இந்த மாதிரி எனக்கு வருது. புரியுதா? ஸோ மீடியலா எனக்கு அதிகமா லோவர் லிம் இருக்கு, லேட்டரலா எனக்கு வந்து அப்பர் லிம் இருக்கு. இது நமக்கு நார்மலா தெரிஞ்சிடும். ஸோ இந்த ப்ரீஃப்ரண்ட் சரியா? ஓகே. இப்போ லார்ஜர் மோட்டார்
ஓகே, இப்போ எனக்கு மீடியலா எனக்கு லோவர் லிம் சைட்ஸ்ல இருக்கு, லேட்டரா எனக்கு அப்பர் லிம் சைட்ஸ்ல இருக்கு. ஓகே, ஸோ இது ஏன் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீஸ் ஆல் ஆர் மோட்டார் மூவ்மெண்ட். நம்ம ப்ரீஃப்ரண்ட் கார்டெக்ஸ் படிச்சிருந்து, சரி பிரைமரி மோட்டார் கார்டெக்ஸ் படிச்சிருந்தது. பிரைமரி மோட்டார் கார்டெக்ஸ் நம்ம படிச்சிருந்தது என்னன்னா முக்கியமா மோட்டார் லேர்னிங், மோட்டார் மூவ்மெண்ட்ஸ். ஸோ எனக்கு இப்போ இந்த இடத்துல எனக்கு அடிபட்டுச்சுன்னா எனக்கு ஜெனிட்டல் ஹவுஸ் போகும், இது அடிபட்டுச்சுன்னா எனக்கு லெக் போகும், இங்க அடிபட்டுச்சுன்னா எனக்கு ஹிப்பு போகும், ட்ரங்க் போகும், கை போகும், ஆர்ம் போகும், ஐ போகும், நோஸ் போகும், டங் போகும், லிப்ஸ் போகும், ஃபேரிங்ஸ் போகும், லேரிங்ஸ் போகும். இந்த மாதிரி ஒவ்வொரு டாட் வச்சதுக்கும் ஒவ்வொரு ஏரியா இருக்கு. ஸோ இப்போ இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஆர்ட்ரி சப்ளை இருக்கு. நர்வ் சப்ளைல ஆர்ட்ரி சப்ளை என்ன ஆர்ட்ரி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆர்ட்ரி எனக்கு இங்க இருந்து இப்படி மீடியலா போகுது, புரியுதா? ஸோ இப்படி மீடியலா சப்ளை பண்ற பேரு ஆன்டீரியர் செரிப்ரல் ஆர்டரி. ஆன்டி செரிப்ரல் ஆர்டரி எங்க சப்ளை பண்ணது? மீடியலா சப்ளை பண்ணது. லேட்டரலா என்னன்னா மிடில் செரிப்ரல் ஆர்டரி, மிடில் செரிப்ரல் ஆர்டரி. ஸோ இப்போ எனக்கு ஆன்டீரியர் செரிப்ரல் ஆர்டரி அடிபடுச்சுன்னா எனக்கு லோவர் லிம் இன்வால்வ்மெண்ட் இருக்கும், மிடில் செரிப்ரல் ஆர்டரி எனக்கு அடிபடுச்சுன்னா அப்பர் லிம் இன்வால்வ்மெண்ட் இருக்கும். ஓகேவா? அது மட்டும் இல்லாம லார்ஜர் மோட்டார் பாயிண்ட்ஸ், லார்ஜர் மோட்டார் பாயிண்ட்ஸ் போற ஏரியாவும் எனக்கு என்னன்னா டங்க் மூமெண்ட்ஸ் அப்படிம்பாங்க. சரியா? ஸோ டங்க் தான் எனக்கு லார்ஜர் மோட்டார் மூமெண்ட்ஸ் இருக்கு. ஏன்னா அதான் பக்கத்தாலே ஃபைன் மூமெண்ட்ஸ் பண்ணும், சின்ன சின்ன ஃபைன் மூமெண்ட்ஸ். ஸோ அதுக்கு தான் நமக்கு லார்ஜர் மோட்டார் யூனிட்ஸ் போகும். சரியா? அடுத்து இந்த படிச்சிருக்கோம்ல நம்மளோட இந்த ஹோமோகுலஸ், இதுக்கெல்லாம் என்னென்ன இன்வெர்வேஷன் எப்படி ஃபைபர்ஸ் போகும்னா, நாங்க சொன்னோம்ல அதே ஃபைபர்ஸ் தான். யாருன்னு ஃபைபர்ஸ் தான்? கார்டிகோ ஸ்பைனல் ட்ராக்கும் கார்டிகோ பல்பார் ட்ராக்கும். ஸோ ஃபைன் மோட்டார்னு சொன்னாலே எனக்கு பெர்மனல் ட்ராக்ஸ் கார்டிகோ ஸ்பைனல் ட்ராக்கும் கார்டிகோ பல்பார் ட்ராக்னு வந்துடும். எக்ஸ்ட்ரா பெர்மனல் ட்ராக்ஸ் உப்ரோ ஸ்பைனல் ட்ராக், அப்புறம் டெக்டோ ஸ்பைனல் ட்ராக், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பெர்மனல் ட்ராக்ஸ்ல இருக்கு. அதுவும் மோட்டார் பாயிண்ட் சப்ளை பண்ணும். முக்கியமா சப்ளை பண்ற மெயின் ட்ராக் என்னன்னா கார்டிகோ ஸ்பைனல் ட்ராக், கார்டிகோ பல்பார் ட்ராக் மட்டும் தான் மெயின். ஓகேயா? ஓகே, இப்போ இதெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து இதுதான் எனக்கு பிரைமரி மோட்டார் கார்டெக்ஸோட வேலை. இதோட பிராட்மன் ஏரியா, அந்த பிரைமரி மோட்டார் கார்டெக்ஸோட பிராட்மன் ஏரியா என்னன்னு பார்த்தோம்னா, பிராட்மன் ஏரியானா ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் ஏரியா இருக்கும், அந்த ஏரியாஸ் பேர் தான். அது 4 இதுல. ஓகேயா? ஓகே, அடுத்து மோட்டார் அசோசியேட்டட் கார்டெக்ஸ். ஸோ இந்த மோட்டார் அசோசியேட்டட் கார்டெக்ஸ்ல நமக்கு என்ன தெரியணும்? 2 சப்ளை வரும். என்னலாம்? ப்ரீ மோட்டார் கார்டெக்ஸும் சப்ளிமெண்டரி மோட்டார் கார்டெக்ஸும். ப்ரீ மோட்டார் கார்டெக்ஸும் சப்ளிமெண்டரி மோட்டார் கார்டெக்ஸும் இதெல்லாம் வருது. ஓகேவா? ஸோ இப்போ இதோட இது எப்படின்னு பார்த்தோம்னா, சென்ட்ரல் சர்வீஸ் குறிக்கி இங்க இருக்குது எனக்கு ப்ரீ மோட்டார் கார்டெக்ஸ், பிரைமரி மோட்டார் கார்டெக்ஸ். இங்க இருக்குது எனக்கு ப்ரீ மோட்டார் கார்டெக்ஸும் சப்ளிமெண்டரி மோட்டார் கார்டெக்ஸும். இப்போ இது என்னதுல சரி என்னது ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி நமக்கு என்ன விஷயம் வருதா? ஸோ எனக்கு இங்கதான் எனக்கு கார்டிகோ ஸ்பைனல் ட்ராக் வந்து இப்படி போகுது. ஸோ இங்க வந்து எனக்கு பக்கத்துல இந்த இன்னோவேஷன் வருமா? கார்டிகோ ஸ்பைனல் ட்ராக் எனக்கு பக்கத்துல உள்ள பிரைமரி மோட்டார் கார்டெக்ஸ் வந்து வருது.
வந்து எனக்கு சப்ளை பண்றது. அந்த இது கூட இந்த ஃபைபர்ஸ் வந்து இப்படி ஒட்டிக்கிட்டு பண்ணலாம். எதுக்கு இந்த இது அதிகமா இருக்கு பார்த்தோம்னா, திஸ் வில் கான்ட்ரிபியூட் 50%. சரியா? ஸோ இது வந்து எனக்கு 50% கார்டிகல் ஸ்பைனல் ட்ராக்குக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாம திஸ் வில் சப்ளை மோஸ்ட்லி ப்ராக்சிமல் ஜாயின்ஸ். ப்ராக்சிமல் ஜாயின்ஸ் என்னன்னா ஷோல்டர், ஹிப், இதெல்லாம் இது எது இந்த நான் சொன்ன பிரைமரி மோட்டோ கார்டெக்ஸ், சாரி சப்ளிமெண்டரி மோட்டோ கார்டெக்ஸ் தான் நமக்கு அதிகமா சப்ளை பண்ணும். சரியா? அதாவது மோட்டோ அசோசியேட்டட் கார்டெக்ஸ். ஓகேவா? அது மட்டும் இல்லாம இதுக்கு இன்னொரு பேர் இருந்துச்சு. என்னலாம்? பிளானிங், சீக்வன்ஸ், எக்ஸிகியூஷன். அது எப்படி பார்த்தோம்னா, சோ இப்படி இருக்கு. இதுல எனக்கு இங்க பிரைமரி மோட்டோ கார்டெக்ஸ் இருக்கு, இங்க மோட்டோ அசோசியேட்டட் கார்டெக்ஸ் இருக்கு. இதுல எனக்கு பேசில் கேங்லியா எல்லாம் இருக்கு. பேசில் கேங்லியால அந்த நியூக்ளியஸ்லாம் இருக்கு. குளோபல் ஸ்பைரஸ், எக்ஸ்டர்னஸ், இன்டர்னஸ் அவங்களா இருக்காங்க. பான்ஸ் மெடுலா, சரி போல. சோ நம்மளோட ஜாயிண்ட் ப்ராப்ரியோசெப்ஷன், நம்மளோட சென்சேஷன் இங்க வந்து மைல்டா இங்க உள்ள செரிபெல்லம் போகும். அதுக்கு பிறகுதான் ஒரு ட்ராக் இருக்கும், ஸ்பைனோ செரிபெல்லம் ட்ராக். செரிப்ரோ ஸ்பைனல் ட்ராக் சம்திங். செரிபெல்லம் போயிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த ப்ராப்ரியோசெப்ஷன் எல்லாமே இங்க இருக்கிற இனர்வேஷன் சென்சேஷனுக்குலாம் இங்க இருந்து இப்படி சிக்னல்ஸ் போயிட்டே இருக்கும். ஸோ இந்த சிக்னல்ஸ் எல்லாம் எங்க போகும் அப்படின்னா, இந்த சென்சேஷன் எனக்கு எல்லாமே மோட்டார் அசோசியேட்டட் கார்டெக்ஸ். இந்த மோட்டார் அசோசியேட்டட் கார்டெக்ஸ் வந்து இன்சென்சேஷன் மோட்டார் அசோசியேட்டட் கார்டெக்ஸ் வந்து இந்த மோட்டார் அசோசியேட்டட் கார்டெக்ஸ் வந்து எனக்கு பேசிக் கேங்லியா இருந்துச்சு. ஸோ பேசிக் கேங்லியா தான் எப்பயுமே ஒரு முக்கியமான ஏரியா. அவன் தான் ரீஅரேஞ்ச் பண்ணுவான். இம்பல்சஸ் கண்டம் பண்ணி இவங்க செக்ரீட் பண்ணிடுவாங்க. அதை கரெக்டா ரீஅரேஞ்ச் பண்ணி எங்கெங்க யார் போகணும்னு இந்த பேசிக் கேங்லியா சொல்லுவான். இந்த பேசிக் கேங்லியா நேரா யார்கிட்ட சொல்லுவோம்னா பிரைமரி மோட்டோ கார்டெக்ஸ் சொல்லுவான். இந்த பிரைமரி மோட்டோ கார்டெக்ஸ் நேரா கீழே உள்ள நம்மளோட கார்டிகோ ஸ்பைனல் ட்ராக் வழியா கீழே போய் நமக்கு வேலையை காட்டி பிளான் பண்றேன். செரிப்ரம் இருந்து சென்சேஷன் பிளானிங் வந்து நடந்துட்டு, ஸோ இங்க போயிட்டு இங்க இருந்து பிரைம் மோட்டோ அசோசியேட்டட் கார்டெக்ஸ்ல இருந்து எனக்கு பேசிக் கேங்லியா போயிட்டு, ஸோ பேசல் கேங்லியால இருந்து எனக்கு எக்ஸிக்யூட் சீக்வன்ஸ் யோசிக்கிறேன் வந்து பிரைமரி மோட்டோ கார்டெக்ஸ் எக்ஸிக்யூஷன், பிரைமரி மோட்டோ கார்டெக்ஸ் வந்து ஸ்பைனல் ட்ராக் வழியா எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இப்படிதான் மோட்டோ அசோசியேட்டட் கார்டெக்ஸோட வேலை. ஸோ இட்ஸ் இன்னர்வேட் வித் பேசிக் கேங்லியா அண்ட் செரிபெல்லமோட மோஸ்டா இன்னர்வேட் ஆகும். ஓகே, அடுத்த ட்ராக். ஐயா, ஸோ பிரைமரி மோட்டோ கார்டெக்ஸ் படிச்சிட்டோம், மோட்டோ அசோசியேட்டட் கார்டெக்ஸ் படிச்சிட்டோம். அடுத்து முக்கியமா ஒரு ஏரியா இருக்குன்னா, ஸோ இப்போ இந்த ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படின்ற ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் எங்க லொக்கேட் இருக்குன்னா இந்த ஆன்டீரியர் ஏரியா ஆஃப் த ஃப்ரண்டல் லோப்ல தான் எனக்கு இந்த ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இந்த ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸோட வேலை என்னன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஸோ இந்த ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸோட வேலைகள் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு வேலை என்னன்னா பர்சனாலிட்டி அண்ட் பிஹேவியர். அடுத்து பார்த்தோம்னா ஒர்க்கிங், அப்புறம் மெமரி. அடுத்து என்ன பார்த்தோம்னா காக்னிஷன். அடுத்து டிசிஷன் மேக்கிங், ஜட்ஜ்மெண்ட் அப்புறம் ரீசனிங் அதெல்லாம். அடுத்து மோட்டார் பிளானிங். ஸோ இதோட வேலை வந்து இதெல்லாம் தான். சரிங்களா? ஸோ இப்போ இந்த பிரைமரி மோட்டோ கார்டெக்ஸோட எங்கெல்லாம் இது
இந்த பிரைமரி மோட்டார் கார்ட்ஸ் கம்யூனிகேட் வித் லாட் ஆஃப் ஏரியா. பிரெயின்ல இருக்கிற நிறைய ஏரியாஸ் கூட இந்த பிரைமரி மோட்டார் கார்ட்ஸ் வந்து கம்யூனிகேட் ஆவாப்ல. ஓகே, இப்போ சம் ஹைலைட்டட் ஏரியாஸ் நம்ம இப்போ பார்ப்போம். சம் ஹைலைட்டட் ஏரியாஸ் என்னெல்லாம்? முதல்ல it will communicate with the hippocampus. So hippocampus ஓட வேலை என்ன? மெமரி. ஸோ நமக்கு இதுல மெமரி வந்து நமக்கு டிக் ஆயிடுச்சு. ஸோ ஹிப்போகேம்பஸ் எங்க இருக்கு முதல்ல? ஸோ இந்த ஹிப்போகேம்பஸ் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா டீப் ஸ்ட்ரக்சர், எல்லாமே டீப் ஸ்ட்ரக்சர். சரியா? இங்கதான் நமக்கு ஹிப்போகேம்பஸ் இருக்கு. ஸோ ஹிப்போகேம்பஸ் வந்து இது நேரா எனக்கு அடுத்த ஏரியா ஹைப்போதாலமஸ். இந்த ஹைப்போதாலமஸ் எங்க இருக்காப்ல பார்த்தோம்னா ஹைப்போதாலமஸ் லொகேட்டட். சோ ஹைப்போதாலமஸோட வேலை என்ன? பர்சனாலிட்டி அண்ட் பிஹேவியர். சோ பர்சனாலிட்டி அண்ட் பிஹேவியர் நமக்கு கிட்டி. சோ ஹைப்போதாலமஸ் நமக்கு இங்க இருக்காப்ல. அடுத்து ஆஸ்திரேலியா பார்த்தோம்னா ஆமிக்டலா located in just above the hippocampus. நமக்கு amygdala. amygdala வேலை என்ன? சேம் திஸ் personality and behavior. ஓகே, சோ amygdala நான் சொன்ன இந்த மூணு ஹிப்போகாம்பஸ், ஹைப்போதாலமஸ், amygdala, இந்த மூணுத்தோட பேர் தான் லிம்பிக் சிஸ்டம். லிம்பிக் சிஸ்டம் அப்படின்னு படிச்சிருக்கோம். அதுதான் நம்மளோட வேலை. அடுத்து அடுத்து ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியா என்னன்னு பார்த்தோம்னா நம்மளோட வென்ட்ரல் டெக்மெண்டல் ஏரியா. ஸோ இந்த வென்ட்ரல் டெக்மெண்டல் ஏரியா அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா இது எங்க நமக்கு லொக்கேட் ஆயிருக்குன்னா மிட் பிரெயின்ல லொக்கேட் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வென்ட்ரல் டெக்மெண்டல் ஏரியா எனக்கு எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா மிட் பிரெயின்ல லொக்கேட் ஆயிருக்கும். இதோட வேலை என்ன பார்த்தோம்னா டிசிஷன் மேக்கிங், ஸ்கில்ஸ் அண்ட் அடிக்ஷன். ஸோ இந்த வென்ட்ரல் டெக்மெண்டல் ஏரியா இந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கும். இதோட வேலை என்னன்னு பார்த்தோம்னா அடிக்ஷனு, டிசிஷன் மேக்கிங், இதெல்லாம் எங்க சப்ளை பண்ணும். இதுவும் நமக்கு ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். ஸோ அடுத்து இருக்கிற ஏரியா என்னன்னு பார்த்தோம்னா போஸ்டீரியர் அசோசியேட்டட் ஏரியா. இந்த போஸ்டீரியர் அசோசியேட்டட் ஏரியா அப்படிங்கிறது எங்க லொக்கேட் இருக்கும் அப்படின்னா போஸ்ட் அசோசியேட்டட் ஏரியா இங்கன்னா கரெக்டா இந்த இடத்துல லொக்கேட். போஸ்டீரியர் அசோசியேட்டட் ஏரியா. இந்த போஸ்ட் அசோசியேட்டட் ஏரியா அப்படின்னு என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து சென்சேஷன், மூணு விதமான சென்சேஷன். நார்மல் சென்சேஷன், பர்டலபுல் சென்சேஷனும், ஐ சென்சேஷன், ஹாஸ்பிட்டல் சென்சேஷனும், டெம்பரல் ஹியரிங் சென்சேஷன், மூணு. அதாவது டெம்பரல் லோபுலோட சென்சேஷனும் ஆசிபிட்டல் லோபுலோட சென்சேஷனும் தனியாவோட எழுதி. போஸ்ட் அசோசியேட்டட் எங்க இருக்கா? சோ இப்ப எனக்கு டெம்பரல் லோபுலோட சென்சேஷன், ஆசிபிட்டல் லோபுலோட சென்சேஷன், பரட்டல் லோபுலோட சென்சேஷன் மூணுமே இதுக்கு போகும். இந்த மூணுமே எனக்கு இங்க இருக்கிற ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் இருக்காப்லையா, இங்க இருந்து இந்த போஸ்ட் அசோசியேட்டட் கார்டெக்ஸ்ல இங்க சென்சேஷன் போய் வேலைகளை பார்க்கணும். இப்படிதான் எனக்கு போஸ்ட் அசோசியேட்டட் ஏரியா நடக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற பிரைமரி மோட்டார் ஏரியா அதுக்கு சப்ளை பண்ணி நமக்கு வேலை ஹெல்ப் பண்ணி. இங்க என்ன சென்சேஷன் இருக்கு? இப்போ சடனா இங்க ஒரு சவுண்ட் கேட்டு சடனா அப்படி இறங்குறேன் அப்படின்னா ஒரு ஹியரிங் சென்சேஷனால நான் இன்னொன்னு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃபுல் ஆஃப் ஒரு ஆசிட் ஒரு பாட்டில்ல இருக்கு, கிளாஸ் பாட்டில்ல இருக்கு. ஸோ அது வந்து அங்க இருந்து கீழே விழுது. ஸோ கீழே விழுதுல என்னோட காலுல அந்த சென்சேஷன் படுது. ஃபர்ஸ்ட் அதை நான் பாக்குறேன், அந்த இதை பாக்குறேன், அது ஒண்ணு. செகண்ட், அடுத்த தேர்ட் என்னன்னா அது உடச்சுல அது சவுண்ட் உடையுது, தங்குன சவுண்ட் உடையுது, அந்த பிரேக்கிங் ஆஃப் த கிளாஸ் அதுவும் கேட்குறேன். இது எல்லாமே சேர்ந்து ஒரு விதமான ஒரு அப்நார்மல் பிஹேவியர் பயத்தை உருவாக்குது. ஸோ சடனா உழைச்சுல நான் அப்படியே காலை விட்டுறேன், அப்படி டடக்குன்னு எடுக்க. ஸோ ஆசிபிட்டல் லோப், டெம்போரல் லோப்,
பரட்டல் லோப் மூணுமே போஸ்ட் அசோசியேட்டட் போய் அங்க இருந்து பிரைமரி மோட்டார் போய் அங்க இருந்து இந்த கார்டிகோ பல்பாட்ற கார்டிகோ ஸ்பைனல் வழியா எனக்கு அது மூவ் பண்ணணும். This is how this alar works. அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா ஸோ அண்ட் லாஸ்ட் என்ன ஒரு கண்டிஷன் இருக்கு. ஸோ என்னன்னா நமக்கு இருக்கிற ஃப்ரண்டல் லோப்லயும் டெம்பரல் லோப். ஸோ டெம்பரல் லோப்ல தான் நமக்கு இந்த ஹிப்போ கேம்பஸ், அப்புறம் நம்மளோட ஹைப்போதலமஸ், அப்புறம் அமிக்டலா இவங்களாம் லொக்கேட் இருக்கு. ஸோ இவங்களாம் தான் கொஞ்சம் ஏரியாஸ். ஸோ அந்த இடம் எனக்கு அட்ரோஃபி ஆகுது. ஸோ எனக்கு ஃப்ரண்டல் லோபும் டெம்பரல் லோபும் எனக்கு அட்ராஃபியாவோ இல்லைன்னா எனக்கு டெஸ்ட்ராயோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அது கண்டிஷன் என்னன்னா ஃப்ரண்டல் டெம்போரல் டிமென்ஷியா அப்படிம்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால எனக்கு பேஷண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்கன்னா ரொம்ப ரொம்ப அக்ரெசிவ், இரிட்டபிள், மெமரி லாஸ், லேர்னிங் டிஸ்டர்பன்ஸ், மோர் செக்ஷுவலி பேட் பிஹேவியர், பேட் திங்ஸ். ஏன் அப்படின்னா மிட் பிரெயின் யாரு வென்ட்ரல் டெக்மெண்டல் ஏரியா இவன் தான் எனக்கு அடிக்ஷன் டிசிஷன் மேக்கிங் கண்ட்ரோல் பண்ணுறேன். இப்போ செக்ஷுவல் அபியூஸ்ல எதனால நடக்குன்னா வென்ட்ரல் டெக்மெண்டல் ஏரியா ஹைப்பர் ஆக்டிவா எனக்கு இன்வால்வ்மெண்ட் ஆகிறதுனால தான் இது எனக்கு நடக்குது. ஸோ அது எனக்கு அந்த டிசிஷன் மேக்கிங்கை கண்ட்ரோல் பண்ற இந்த வென்ட்ரல் டெக்மெண்டல் ஏரியா தான். ஸோ அந்த சென்சேஷன் வரும், அது நீ கண்ட்ரோல் பண்ணணும். அது யாரு ரெஸ்பான்சிபிள் வென்ட்ரல் டெக்மெண்டல் ஏரியா. அது எனக்கு டிஸ்ட்ரக்ஷன் ஆயிட்டு அப்படின்னா மோர் செக்ஷுவலி பிஹேவியர். அடுத்து மோட்டார் டெபிசிட்ஸ் லைக் பார்க்கின்சன்ஸ், இதுவும் எனக்கு வரும் நார்மலா. ஸோ இதோட பிராட்மேன் ஏரியா என்னன்னு பார்த்தோம்னா 8 to 14, 24, 25, 32, 45 to 47. இதெல்லாம் வந்து பிராட்மேன் ஏரியாஸ். தீஸ் ஆல் ஆர் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்ல நமக்கு பார்க்க முடியும். ஸோ அடுத்து என்னது பார்த்தோம்னா ஃப்ரண்டல் ஐஃபி. ஃப்ரண்டல் ஐஃபில். ஸோ இது எங்க லொக்கேட் இருக்கும்? லொக்கேட் இருக்கும். சென்சேஷன் இங்க போய் செரிபலம் இங்க இருக்கும். சரிங்களா? செரிபலம் இங்க இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஃப்ரண்டல் ஐஃபீல்ட் எதுக்கு இம்பார்ட்டன்ட் கேட்டீங்கன்னா இங்க ஒரு நியூக்ளியர் இருக்கும், இங்க ஒரு நியூக்ளியர் இருக்கும், இங்க ரெட்டிகுலர் ஃபார்மேஷன் ஒன்று இருக்கும். ரெட்டிகுலர் ஃபார்மேஷன் டீட்டெயிலா அப்ப கேட்போம். ஆக்குலர் நர்வ், அப்டுசன் நர்வ், ரெட்டிகுலர் ஃபார்மேஷன். ஓகே, இப்போ என்ன ப்ரோ சொல்ல வரீங்க கேட்டீங்கன்னா வால்ட்ரி ஐ மூவ்மெண்ட்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு ரெண்டு ஏரியா இருக்கு. ரைட் ஃப்ரண்டல் ஐஃபீல்ட், லெஃப்ட் ஃப்ரண்டல் ஐஃபீல்ட். சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு ரைட் ரெட்டிகுலர் ஃபார்மேஷன், லெஃப்ட் ரெட்டிகுலர் ஃபார்மேஷன் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ இதுல ரைட் frontal eye is applied to this and left frontal eye to this cross section ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ இதுல நான் ஒரு ஏரியா மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ லெஃப்ட் frontal eye field. ஸோ இந்த லெஃப்ட் frontal eye field எங்க செஞ்சுருக்கோம்னா third node, abducen node. இந்த abducen node நியூக்ளியை, இந்த abducen நியூக்ளியை வந்து எனக்கு ரைட் சைட்ல இருக்கிற ஆக்குலர் நோவுக்கும் லெஃப்ட் சைட்ல இருக்கிற ஆக்குலர் நோவுக்கும், அதாவது ரைட் ஐல இருக்க ஆக்குலர் நோவும் லெஃப்ட் சைட்ல இருக்க ஆக்குலர் நோவுக்குள்ளேயும் போகும். சரியா? இப்போ சுடு போ, வேற ஒண்ணு சுடு. ஓகே, இப்போ நமக்கு ரைட் சைட்ல உள்ள ஆக்குலர் நோவும் லெஃப்ட் சைட்ல ஆக்குலர் ஐக்கும் போகும். இப்போ I will have most common
ஸோ எனக்கு 2 மசில் தெரியும், மீடியல் ரெக்டஸ், லேட்டரல் ரெக்டஸ். ஸோ மீடியல் ரெக்டஸ், லேட்டரல் ரெக்டஸ் சேம். லேட்டரல் ரெக்டஸ், மீடியல் ரெக்டஸ். இப்போ இந்த நான் சொல்லணும்ல நம்மளோட அந்த இது. ஸோ இப்ப இருக்கிற இந்த தேர்ட் நவ், சாரி நம்மளோட 6th நவ் அப்டுசன் நவ். அப்டுசன் நவ் வந்து ரைட் சைட்ல இருக்கிற ஆக்குலர் நவ், லெஃப்ட் சைடு ஆக்குலர் நவ். ரைட் சைடு ஆக்குலர் நவ் எங்க சப்ளை பண்ணணும்னா இங்க இருக்கிற மீடியல் ரெக்டஸ். இந்த லெஃப்ட் சைடு ஆக்குலர் எங்க சப்ளை பண்ணணும்னா இங்க உள்ள லேட்டரல் ரெக்டஸ். புரியுதா எப்படின்னு? கிளியர்? சோ ஒரு இதே வந்து ஆப்போசிஷன் நடக்கும். இங்க வந்து இங்க இப்போ இந்த ரைட் சைடு இருக்கா, ஸோ இந்த ரைட் சைடு வந்து இங்க இருக்கிற நியூக்ளியஸ் அப்ளை பண்ணும். நியூக்ளியஸ் அப்ளை பண்ணும். இந்த நியூக்ளியர் வந்து இங்க இருக்குமா, ஸோ இங்க வந்து எனக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் சப்ளை பண்ணும். இங்க வந்து நமக்கு இங்க உள்ள இருக்கும், இங்க உள்ள இருக்கும் சப்ளை பண்ணி வேலை நடக்கும். ஸோ இப்போ எனக்கு so the fibers will apply to medial rectus, lateral rectus. So இப்போ எனக்கு ரைட் ஃப்ரண்டல் ஐசைட்ல இருந்து லெஃப்ட் ரெட்டிகுலர் நியூக்ளியர், ரைட் ரெட்டிகுலர் நியூக்ளியர் ஒன்னு எடுத்து. ஸோ இப்போ ரைட் ஃப்ரண்டல் நியூக்ளியர் வந்து எனக்கு லெஃப்ட் ரெட்டிகுலர் நியூக்ளியர் வருது. ஸோ இந்த லெஃப்ட் ரெட்டிகுலர் நியூக்ளியர்ல இருந்து எனக்கு வந்து 6th நோவ், கிரேனியலோட 6th நோவ் அப்டுசன் நோவ் சப்ளை. இந்த அப்டுசன் என்ன பண்ணணும்னா, ஸோ லெஃப்ட் சைட்ல இருக்கிற அப்டுசன் நோவ், லெஃப்ட் சைடு அப்டுசன் நோவ் என்ன பண்ணணும்னா ரைட் சைடு உள்ள ஆக்குலர் நோவுக்கும் லெஃப்ட் சைடு ஆக்குலர் நோவுக்கும் சப்ளை பண்ணும். ரைட் சைடு ஆக்கலாம் என்ன பண்ணும், லெஃப்ட் சைடு ஆக்கலாம் பண்ணும். இங்க உள்ள ரைட் சைடு ஆக்கலாம் வந்து எனக்கு அங்க உள்ள எஸ் ஆக்கலாம் வந்து மீடியல் ரெக்டஸ் சப்ளை பண்ணும், இது லேட்டரல் ரெக்டஸ் சப்ளை பண்ணும். ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல அடிபட்டுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அடிப்படை இந்த இடத்துல ஃப்ரண்டல் இந்த ஐஃபில் எனக்கு அடிபட்டுச்சுன்னா எனக்கு ஐ மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ மிடில் ரெக்டஸ் அடிப்பட்டு அப்போனா இந்த பக்கம், லேட்டரல் ரெக்டஸ் அடிப்பட்டு அப்போனா இங்க இழுக்காம இப்படி போகும். ஸோ இந்த ஐ வந்து இப்படி புல் பண்ணாம ஐ வந்து இப்படி போகும், இங்குள்ள இங்க இப்படி புல் பண்ணா ஐ வந்து இப்படி போகும். ஸோ கான்ஜுகேட் இந்த கண்டிஷன் பேர் தான் எனக்கு இப்சிலேட்டரல் கான்ஜுகேட். கிளியர்? ஓகே, அடுத்து லாஸ்ட் ஏரியா யாருன்னு பார்த்தோம்னா நம்மளோட பிராங்கஸ் ஏரியா. ஸோ கடைசி ஏரியா நம்ம பார்க்க போறது பிராங்கஸ் ஏரியா. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பிராங்கஸ் ஏரியா வந்து எனக்கு எங்க லொக்கேட் ஆயிருக்கும்னா டாமினன்ட் ஹேண்ட்ல தான் லொக்கேட் ஆயிருக்கும். சரியா? ஸோ இப்போ இந்த பிராங்கஸ் ஏரியாவோட வேலை என்ன, எப்படி இந்த வேலைகள் நடக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிராங்கஸ் ஏரியா லொக்கேட்டட் இன் த பிராங்கஸ் ஏரியா லொக்கேட்டட். ஸோ டெம்பரல் லோப்ல எனக்கு வெர்னிக்ஸ் ஏரியா நீங்க ஒன்று இருக்கும், வெர்னிக்ஸ் ஏரியா இருக்கும். ஸோ தி பிராங்கஸ் ஏரியா will communicate with the வெர்னிக்ஸ் ஏரியா. ஓகேவா? இப்போ என்னென்ன ஃபைபர்ஸ் வில் கான்ட்ரிபியூட் அப்படின்னு பார்த்தோம்னா, அண்ட் தென் இன்னும் இம்பார்ட்டன்ட்னா சடனா இப்போ ஒன்று பாக்குறேன்னா மூவ் தான் செய்யணும். அப்போனா பின்னாடி இருக்கிற ஆசிபிடல் லோப் கேட்கறேன்னா அதுக்கு ரியாக்ட் பண்ணணும். இங்க இருக்கிற டெம்பரல் லோப் புரியுதா? அவங்க ஒரு படம் இருக்கு, அந்த படத்தை பார்த்துட்டு ஓ அப்படின்னு நான் திங்க் பண்றேன், பேசுறேன். ஆசிபிடல் லோப் உனக்கு கேட்கறது பேசுறாங்க, அதை நான் ரியாக்ட் பண்றேன். டெம்பரல் லோப் வழியா. இப்போ ஸோ என்னென்ன ஃபைபர்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஃபைபர் என்ன பார்த்தோம்னா 7th நோவ் ஆர்பிகுலாரிஸ் ஓரிஸ். ஸோ 7th நோவ் ஆர்பிகுலாரிஸ் ஓரிஸ். அப்புறம் நம்மளோட குளோசோஃபரஞ்சல், வேகஸ், அசசரி 9, 10, 11, ஹைப்போக்ளோசல் 12, 4 நோவ். ஸோ இந்த 3மே தனி எடுத்து 4. ஸோ அது வந்து கால்டியோ பல்பாட்டா அது சரியா? ஸோ இப்போ எப்படி இதோட ஸ்பீச் ஹவு ஒர்க்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இம்பல்ஸ் வந்துட்டு செல் பண்றேன். ஸோ இப்போ பாக்குறேன் இம்பல்ஸ் வந்து எனக்கு நேரா வெர்னிக்ஸ் ஏரியா போட்டு, வெர்னிக்ஸ் ஏரியா வந்து பிராங்கஸ் ஏரியா வருது. பிராங்கஸ் ஏரியா வந்துட்டு இப்போ பிராங்கஸ் ஏரியால இருந்து எனக்கு மூவ்மெண்ட் வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் வில் ஆக்டிவேட் த வோக்கல் கார்ட். யார்? லாரிங்ஸ், ஃபேரிங்ஸ்.
ஸோ உங்களோட வோக்கல் கார்டு லேரிங்ஸை வேலை பார்க்க வைக்கும். லேரிங்ஸ் வந்து ஃபேரிங்ஸை வேலை பார்க்க வைக்கும். லேரிங்ஸ் வந்து நமக்கு ஃபேரிங்ஸை வேலை பார்க்க வைக்கும். ஸோ ஃபேரிங்ஸ் வந்து நமக்கு ஊவலா சாஃப்ட் கலர். அங்கிருந்து எனக்கு டங் மூவ்மெண்ட்ஸ் யார் ஆர்பிகுலரிஸ் ஓரிஸ். ஸோ ஒரு ஏர் டஃப் ஆஃப் ஏர் வந்து இங்க இருந்து எனக்கு ஃபேரிங்ஸ் ஊவலா கிட்ட போய் சப்ளை பண்ணி ஆர்பிகுலரிஸ் ஓரிஸ் வந்து மூவ்மெண்ட் நடக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இது எனக்கு அடிபட்டுட்டு, ஸோ இந்த பிராங்கஸ் ஏரியா சப்ளை பண்ற ஏரியா என்ன ஆர்டரி பார்த்தோம்னா செரிபிரல் ஆர்டரி தான் நமக்கு சப்ளை பண்ணும். ஸோ அதை அடிப்படிச்சு நமக்கு என்ன ஆகும்னா பிராங்கஸ் அஃபேசியன் ஒரு ப்ராப்ளம் வரும். என்ன ஆகும்னா நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்பீச், கிராமட்டிக் இன்கரெக்ஷன், லாங்குவேஜ் காம்ப்ரஹென்ஷன், லாங்குவேஜ் நமக்கு காம்பர்ஷன், இதெல்லாமே நமக்கு பிராங்கஸ் ஏரியால வச்சிருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட டெம்பரல் லோபு பத்தி படிச்சது. ஸோ இவ்வளவு நம்ம ஃப்ரண்டல் லோபு. நம்ம அடுத்த வீடியோல பரட்டல் லோபு பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். ஓகேங்களா?